வந்து நிறைய பேர் வந்து பாபு சாருக்கு ஹலோ என்னங்கண்ணா பெருக்குருத்தி பாபு சாருடைய கூட்டம் மிகச் சிறப்பா இருக்கும். கேட்பதற்கு வந்து நிறைய தகவல்கள் அவர் நிறைய இடங்கள்ல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான லீடர். 200% பாசிட்டிவ் லீடர், 200% பாசிட்டிவ் மென்டாலிட்டி உள்ள ஒரு நல்ல லீடர். ஆகையினால பொருள் விளக்கங்கள் ஆனாலும் மற்ற எந்த விஷயமானாலும் பாபு சாருக்குன்னு ஒரு பெரிய பெரிய ஒரு வரவேற்பாளர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த கூட்டத்தில் இணைங்க. உங்களுடைய பலத்த கரவாசியோட நேரக்குறைவின் காரணமாக டைம் ஆயிடுச்சு. பலத்த கரவாசியோட நான் வந்து பாபு சார் இன்வைட் பண்றேன். வெல்கம் பாபு சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். ஜேஆர்சிஎம் குடார்சிஎம் அனைத்து லீடர்களுக்கும் அருமையான மாலை வணக்கம். ஸோ இது ஒவ்வொரு மாதமும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருமையான ஒரு வாய்ப்பு இந்த ஜூம் களம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரவு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 220 கூட்டங்கள் வந்து 219 கூட்டங்கள் முடிஞ்சு இன்னைக்கு 220வது கூட்டம். ஸோ அதாவது இந்த ஜூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து அதாவது நம்ம பிஸ்னஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்தால் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜூம் களத்தை வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை வந்து 1500 கிராஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஜூம் களம் வந்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு தாண்டி ஒரு ஜூம் களம் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னா உண்மையாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் வெற்றி தான். ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த இரவு கூட்டம். ஸோ 220வது கூட்டத்தில் மறுபடியும் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த நெட்வொர்க் கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷன் தான். அதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஜூம் களத்தில் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை கிட்டத்தட்ட ஒரு 11 டைமண்ட்ஸ் உள்ள இருக்கிறாங்க. ஸோ இந்த 11 டைமண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போகணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாருமே வந்து இதை எடுத்திருப்பாங்க. ஸோ ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து பலதரப்பட்ட வாய்ப்புகள், அதாவது எவ்வளோ செக்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமபிள் கூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜு, அப்புறம் டெக்ஸ்டைலு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயணம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுக்குதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் நாம வந்து நம்முடைய பெயரை சொல்லி நம்ம வந்து அறிமுகம் பண்ணக்கூடாது. நம்மளுடைய செயல்ல தான் நம்ம வந்து நம்மளை வந்து அறிமுகம் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பேசுறோம். அதாவது அவர் பேர் சொல்றதை விட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சர்னா இவர் தான் வந்து இதுக்கு வந்து ஃபேமஸ், நியூட்ரி சார்ஜ்னா இதுக்கு இவர் தான் ஃபேமஸ், பெயிண்ட்னா அதுக்கு இவர் தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் நமக்கு வந்து முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்றேன் ஒரு பெரிய ஒரு பெயிண்ட்னா என்னுடைய நேம் பாபுனா ஒரு பெயிண்ட்ன்ற ஒரு நேம் வந்து நான் எடுத்திருக்கேன்னா உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு பெரும் மகிழ்ச்சி நான் அடையிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம எடுத்து போய் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கிறோமோ அதை பொறுத்தா நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதாவது அந்த பொறுப்புன்றது எப்படின்னா அதாவது நம்ம வந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ற காலம் போய் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற காலம், அக்செப்ட் பண்ணணும். அந்த காலத்துக்கு போறதா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது என்னன்னா நாம வந்து நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெக்ட் பண்றப்போ அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எல்லாம் நல்லது கெட்டது எல்லாமே வரும். அந்த எல்லாத்தையுமே நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ அதை அக்செப்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நமக்கு வந்து கூடும். ஸோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட சேர்ந்த ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்தா நல்லது வரும், கெட்டது வரும்.
சோதனைகள் வரும், சாதனைகள் வரும், எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணி போவாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து லீடர்ஸ் நம்ம சொல்றோம். நம்ம கண் முதல்ல நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோதனைக்காகவும் எந்த ஒரு சாதனை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பொறுப்பெடுத்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து கொண்டு போவாங்க. எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்காது. அந்த ஒரு முழுமையான லீடர்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்காது. ஆனா அவங்க வந்து அக்செப்ட் பண்ற விஷயம் வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸுடைய அந்த ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சி. ஸோ அதுதான் நம்மளுடைய காமராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு பொறுப்பு எடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகல் கூட்டமா இருந்தாலும் சரி, இரவு கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து கொண்டு போயிட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸினுடைய ஒரு ஒரு தகுதி. அதை வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய காமராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அருமையா வந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து என்னுடைய தலை வணங்குறேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல விஷயத்துல வந்து நமக்கு வந்து பல ஒரு ஒரு ட்ரைனிங் ஆகட்டும் சரி, ஒரு எஜுகேஷன் ஆகட்டும் சரி, இல்லை ஒரு செமினார் ஆகட்டும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு இருக்காருன்னா அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ பயன்படுத்துறப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முன்னேற்றங்கள் வரும். ஸோ அப்படிதான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட். ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து நமக்கு ஆர்சிஎம்முடைய கம்பெனி துளசி பெயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸை நாம வந்து 6 பேசிக்ஸ், 7 கார்டினேட் ரூல்ஸ் அண்ட் 8 கோர் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி பெயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த பேசிக்கான விஷயங்களை வந்து நாம வந்து கடைபிடிக்க ஆரம்பிக்கிறப்பதான் நம்மளுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி வந்து நம்மளுடைய ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு வந்து 6 பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி துளசி பெயிண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக்ஸை வந்து நாம ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிச்சு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா த ரியல் பவர் அண்ட் ரியல் ஹீரோயிசம் நம்ம வந்து கிடைக்கும். ஸோ நான் நாலேஜ் இல்லாம நம்ம வந்து கண்டிப்பா எதையுமே வந்து கொண்டு போக முடியாது. எந்த செக்மெண்ட் ஆகட்டும் சரி, பியூட்டிஸ் ஆகட்டும் சரி, இல்ல காஸ்மெட்டிக்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இல்ல ஒரு நம்ம சாதாரண எஃப்எம்ஜி ப்ராடக்ட் ஆகட்டும், எது வந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதுல வந்து ஒரு சில பேசிக் நாலேஜ் கண்டிப்பா தெரியணும். ஸோ அதுவும் நம்மளோட டைரக்ட் செல்லிங்ல நம்மளோட நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்ம இந்த துளசி பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பேசிக்ஸ் நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்த தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நம்ம ப்ராடக்டை வந்து ஈஸியா ப்ரமோட் பண்ணிடும். ஆனா அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும், எந்த வகையில ப்ரமோட் பண்ணணும், எந்த ஒரு கோர்வையில வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறது நமக்கு வந்து அந்த பேசிக்ஸ் மூலியமா தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நாம என்னன்னா நமக்கு கொடுத்துக்கக்கூடிய நம்மளுடைய பெயிண்ட் ப்ரௌச்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரவா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கும். அழகா கொடுத்துருக்காங்க. 130 ரூபா 120 ரூபால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெயிண்ட் ப்ரௌச்சர் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அது ஒவ்வொரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா நம்ம ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அதுலயே வந்து எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. நம்மளுடைய பெயிண்ட் புக்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌச்சர்ல எல்லா விஷயமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தரவா நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம டெய்லி இப்போ நம்ம பெயிண்ட்ல வந்து சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த பேசிக்கான விஷயங்கள் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ என்னன்னா அதுல நேம்ஸ் நம்ம தெரிய ஆரம்பிக்கணும். அதாவது என்னன்னா இப்ப துளசி பெயிண்ட்னா அதுக்கு என்னென்ன இருக்கு. ஸோ இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட்ல நமக்கு வந்து பேசிக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் இன்டீரியர் எமல்சன். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேசிக்கான பெயிண்ட். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அவுட்ரு பேசிக்கான பெயிண்ட்ல அவுட்ரு என்னன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விகர். ஸோ நம்ம ஒரு பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ப்ராடக்டை படிக்கணும், ப்ராடக்டினுடைய நேம்ஸ் என்னென்ன தெரியணும் அப்படின்னா அதை நம்ம வந்து அந்த ப்ராடக்டுடைய ப்ரௌச்சர் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த கிரேஸ் இன்டீரியர் எமல்சன் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட். ஸோ அடுத்தது பேசிக் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி போகிறோம். துளசி பெயிண்ட்லேயே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கு அதனுடைய ப்ராடக்ட் நம்ம தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பேசிக். அப்போ நம்ம பேசிக் பெயிண்ட் பார்த்தாச்சு, கிரேஸ் அண்ட் விகர். இன்னர் வந்து கிரேஸ், அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விகர். அதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ப்ரொமோட் பண்ண போறோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்.
இன்டீரியர் பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட் வைஸ். இதே நம்ம அவுட்டர்ல பயன்படுத்தணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி. இது பேசிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப். இல்லை சார் எனக்கு இதை விட ஒரு நல்ல குவாலிட்டி வேணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பிட்வீன், அதாவது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிக்கும் ஒரு ஒரு லக்ஸரி குவாலிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா எலன்ஸா இருக்கு. ஸோ இது வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலன்ஸா. இல்லை சார் நான் இதை விட இன்னும் வந்து ஒரு டாப்பாக குவாலிட்டி போடணும், நல்ல ஒரு லேமினேஷன் குவாலிட்டி போடணும், அப்படியே ஒரு டக்குன்னு அப்படியே ஒரு மின்னணும், எனக்கு வந்து ஒரு ஒரு 7-8 வருஷம் நான் வந்து இதுக்கப்புறம் கை வைக்கக்கூடாது அப்படின்னா நாம வந்து என்ன பண்ணோம் ஆல்ரைட் அதை வந்து பயன்படுத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட். ஸோ அப்போ நாம ஒரு பெயிண்டை ப்ரமோட் பண்ணணும்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம நேம்ஸ் என்னெல்லாம் நேம் இருக்கு துளசி பெயிண்ட்ல, அது வந்து எது எது வந்து எதுக்கு பயன்படுத்தணும், பேசிக்னா வந்து இதுக்கு பயன்படுத்தணும், ப்ரீமியம் குவாலிட்டினா எதுக்கு பயன்படுத்தணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலன்ஸா அண்ட் ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி 4 வெரைட்டி இருக்கு. இந்த 4 வெரைட்டியுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ துளசி பெயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சிடலாம இதனுடைய காம்படிட்டர் இப்போ நமக்கு யாரு காம்படிட்டர் நிறைய இருக்கு மார்க்கெட்ல. நிப்பான் இருக்கு, டியூலக்ஸ் இருக்கு, ஏசியன் இருக்கு, பெர்ஜர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய வந்து காம்படிட்டரை வந்து நம்ம மார்க்கெட்ல பாக்குறோம். ஸோ இதுல எது நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 சொல்றதை விட எது நிறைய மூவ் ஆகுது நீங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்போ நாம வந்து நம்ம துளசி பெயிண்ட் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சிடலாம மார்க்கெட் உள்ள ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு உடைய நேம நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போதான் நம்ம வந்து இதோட ஏன்னா மார்க்கெட்ல வரவங்க டக்குன்னு சார் எனக்கு வந்து ஏசியன்ல இந்த பெயிண்ட் சொல்லணும், இந்த பெயிண்ட் குவாலிட்டி கொடுங்க அப்படின்னுவாங்க. அப்போ நமக்கு என்னன்னா அந்த உடைய பெயிண்ட்டுக்கு ஈக்குவலானது நம்ம துளசி பெயிண்ட்ல என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு எது பிராண்ட் நல்லா ஹை பிசினஸ் போயிட்டு இருக்கோ அதனுடைய நேம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசியன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட்ல கிரேஸ் யூஸ் பண்றோம், இன்டீரியர் பயன்படுது. அதுக்கு ஈக்குவலா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் எமல்சன் இருக்கு. அதனோட நேம நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், டிராக்டர் எமல்சன். அப்போ அவுட்ரு விகர் பயன்படுத்துறோம் நம்ம துளசி பெயிண்ட்ல விகர், அதுக்கு ஈக்குவல் மார்க்கெட்ல என்ன ஏஸ் சொல்லுவாங்களா, ஏஸ் ஒயிட் கொடுங்க அப்படின்னு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விகருக்கு ஈக்குவலான இது வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் ஒயிட் அப்படின்றது மார்க்கெட்ல அவுட்டருக்கு பயன்படுத்தக்கூடிய. இல்லை இதே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி போறோம் அப்படின்னா அது வந்து அபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குட் வைஸ் அண்ட் ஆரியான்னு சொல்றோம், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். அதே மாதிரி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அபெக்ஸ் ரேஞ்சில் ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கு. இல்ல அதை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலன்ஸா அண்ட் ஆல்ரைட் அதுக்கு ஈக்குவலா வந்து மார்க்கெட்ல வந்து என்ன இருக்குன்னா ராயல் ராயல் எமல்சன், அதே மாதிரி வெளியில வந்து பாத்தீங்கன்னா லேமினேஷன் குவாலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாம என்னன்னா நாமளுடைய துளசி பெயிண்டுடைய நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சது இல்லாம மார்க்கெட்ல என்னெல்லாம் நேம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஈக்குவல் இது, அதுக்கு ஈக்குவல் அது அப்படின்றத நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நாம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் புதுசா வந்து நம்ம கிட்ட கேட்கணும் சார் ஏசியன்ல வந்து எனக்கு அபெக்ஸ் கொடுங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணோம் நம்மளுடைய குட் வைஸோ இல்லை ஆரியாவோ நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அந்த இடத்துல நம்ம கிட்ட அந்த நாலேஜ் இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் தான். இல்லை சார் எனக்கு வந்து ஏசியன் வந்து ராயல் ரேஞ்சில் வந்து எனக்கு ராயல் பெயிண்ட் ரேஞ்சில் கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எல்எல்ஸாவோ இல்லை ஆல் ரேட்டோ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் நம்ம கிட்ட இருந்தாதான் நாம இந்த பெயிண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே, நேம்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அதனுடைய மார்க்கெட்டுடைய ஏசியன் பெயிண்ட்டும் நம்மளுடைய இது துளசி பெயிண்டினுடைய நேமை வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நேம் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்காம அதனுடைய பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய பேசிக் இன்டீரியர் எமல்சன் எப்படின்னா துளசி பெயிண்ட்ல கிரேஸ், இப்போ மார்க்கெட்ல என்னன்னா டிராக்டர் எமல்சன். ஸோ அதனுடைய இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் விற்கிறாங்க, ஸோ நாமளுடைய எம்ஆர்பி என்ன, நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் என்ன, இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கிரேஸுடைய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 4200 வரும் 20 லிட்டர் எம்ஆர்பி. அதே நம்மளுடைய டிபி வந்து பார்த்தா 2550 பாருங்க, 4200 எங்க இருக்கு, 2550 எங்க இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 2500 இருந்து 4200 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700 நமக்கு வந்து ரீட்டைல் ப்ராஃபிட் மட்டும் இருக்கு. அப்போ அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா பிராண்டட் மார்க்கெட்ல என்ன இருக்கு, ஸோ அந்த டிராக்டர் எமல்சனுடைய ரேட் என்ன, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விற்கிறாங்க, அது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு மாறும். இப்போ பெங்களூர்ல போனால் அது ஒரு ரேட் விற்கும்,
இப்போ சென்னையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் எமல்சன் அது ஒரு ரேட் விற்கும். அட்லீஸ்ட் நம்ம சென்னை அண்ட் திருவள்ளூர் இந்த சரௌண்டிங்ல இருக்கோம், இந்த ஒரு ஈரோடு இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா 10 ரூபா தான் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அப்போ நம்ம ஓரளவுக்கு ஆவரேஜ் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். அப்போ நம்மளுடைய பிரைஸ் வந்து கிரேஸ், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கிரேஸ் உடைய இன்டீரியர் எமல்சன் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 2550, அதே எம்ஆர்பி வந்து 4200. அது ஈக்குவல் மார்க்கெட்ல என்ன டிராக்டர் எமல்சன் அதோட ரேட் என்ன, அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 3800 4000 வந்து அக்கார்டிங் டு கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட் வருது. அப்போ நம்மளுடைய எம்ஆர்பியும் கிரேஸ் இன்டீரியர் எமல்சன் எம்ஆர்பியும் மார்க்கெட்ல உள்ள ஏசியனுடைய எம்ஆர்பியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் சேமாக தான் இருக்கு. அப்போ நாம இந்த பிசினஸ் கொண்டு போனோம்னா நாம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் எம்ஆர்பியில் சேல் பண்ணலாம். இல்லை அவங்க வந்து ஒரு கம்பேர் பண்ணோம்னா ஒரு 5% நம்ம என்ன பண்ணலாம், ரிடியூஸ் பண்ணி கூட எம்ஆர்பிலேருந்து ஒரு 5% ரிடியூஸ் பண்ணி கூட நம்ம வந்து நம்ம பிசினஸ் வந்து கொண்டு போகலாம். அது அக்கார்டிங் டு கேஸ் டு கேஸ் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் வந்து நமக்கு மாறும். அது மாதிரி நம்ம பிசினஸ் கொண்டு போகணும். ஸோ நம்மளுடைய காம்படிட்டருடைய ப்ரைஸும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய துளசி பெயினுடைய ப்ரைஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லாருடைய செக்மெண்ட், அதாவது பேசிக் பெயிண்ட் என்ன, ப்ரீமியம் பெயிண்ட் என்ன, ராயல் ரேஞ்ச் என்ன, லேமினேஷன் ரேஞ்ச் என்ன, எல்லாமே நம்மளுடைய ப்ரைஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இல்லாம நம்ம வந்து ஒரு 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 வீடு வருது அப்படின்னா அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். அதாவது இப்போ நேரம் வந்தோன்னு நான் சொல்லுவாங்க, சார் ஒரு 10 சதுரம் நான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா அந்த 10 சதுரம் வீடுக்கு நாம வந்து எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னா கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ண தெரியணும் அப்படின்னா அந்த பில்டிங்கினுடைய லென்த்து, விட்த்து, ஹைட்டு இதை மல்டிப்ளை பண்ணி வர்றதா நாம வந்து கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி இப்போ ஒரு 10 சதுரம் வீடுனா அந்த 10 சதுரம் வீடினுடைய அகலம் எவ்வளோ, அதனுடைய நீளம் எவ்வளோ, அதனுடைய உயரம் எவ்வளோ, ஸோ அந்த பில்டிங்குடைய லென்த்து, விட்த்து அண்டு ஹைட், அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூணும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லென்த் வந்து ஒரு அகலம் வந்து ஒரு 30 அடி இருக்கு, லென்த் வந்து ஒரு 60 அடி இருக்கு, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்குன்னா ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அது போக உள்ள வந்து ஜன்னல் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணா அது தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு பில்டிங் நாம என்ன நேம் இருக்குன்னு தெரியணும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், ஒவ்வொரு பெயினுடைய ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து நம்ம வந்து ஒரு பில்டிங்கை வந்து எப்படி கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் தேவை, ப்ரைமர்னா எவ்வளோ தேவைப்படும், ஒரு கோட்டு ப்ரைமர் அடிக்கணும் எவ்வளோ தேவைப்படும், இல்லை அதே வந்து பெயிண்ட்னா 2 கோட் அடிக்கணும் அதுக்கு எவ்வளோ தேவைப்படும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அந்த வர்ற பெயிண்டரோ இல்லை பெயிண்டிங் கான்ட்ராக்டரோ நம்ம வந்து நம்ம சொல்றப்பயே அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஓகே ஒரு விஷயத்தோடு தான் பேசுறாரு அப்படின்னப்ப நம்ம மேல, ஏன்னா அவர் வர்றவரு நம்ம ப்ராடக்ட் மேல நம்பி வர மாட்டாரு, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வேர்டை வந்து கவனிக்கிறப்போ அவருக்கு அந்த நம்பிக்கை வரும். அப்ப நம்ம அந்த பிசினஸ் வந்து நம்ம மேல கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரோட மிங்கில் ஆகி போனோம் அப்படின்னா ஒரு நல்ல குட் பெயிண்டர் அண்ட் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நம்ம வந்து டீமோட அந்த ஒரு டீமோட போகணும். ஒரு நல்ல ஒரு ரெகுலரா ஒரு பெயிண்டிங் எடுக்கிறாரு, ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் கூட நம்ம என்ன பண்ணோம், அவரோட அசோசியேட் பண்ணி அவரை வந்து நம்ம பிசினஸ்குள்ள கொண்டு வந்து அவருக்கு வந்து இது நம்ம வந்து இந்த பிசினஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவரோட நம்ம அசோசியேட் ஆகி நம்ம கொண்டு போனோம்னா அவரு நமக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ நாம யார் கூட வந்து அசோசியேட் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு அருமையா ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் இல்ல ஒரு பெயிண்டர். இப்போ ஒரு நார்மலா ஒரு பெயிண்டரே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து ஒரு பில்டிங் எடுத்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 3 சைட்டு 4 சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது. அவரோட நம்ம வந்து மிங்கிள் ஆகி அவரோட நம்ம ஒரு சைட் போறாருன்னா அவருக்கு நம்ம பெயிண்ட் கொடுத்துட்டு அவரோட நம்ம வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிறைய நாலேஜ் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நமக்கு தெரிஞ்சு அவர் சொல்ல போறோம். அவர் ஏன்னா அவர் எப்படி ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருப்பாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நம்மளுடைய பிசினஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியணும். இப்போ நம்ம கிட்ட என்னெல்லாம் டூல்ஸ் இருக்கோ அந்த எல்லா டூல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண தெரியணும். நம்மளுடைய மொபைல் ஆப், துளசி பெயினுடைய மொபைல் ஆப் யூஸ் பண்ண தெரியணும். நம்மளுடைய கேட்லாக் யூஸ் பண்ண தெரியணும். ஸோ நம்மளுடைய மொபைல் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கு, அதுலேயே வந்து கலர் ஷேட் இருக்கு, அது என்ன கலருக்கு என்ன இது மேட்ச் ஆகும், என்ன பேஸ் போகணும், இந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய துளசி பெயிண்ட் ஆப்லேயே இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து இதுதான் பேசிக்கான விஷயம்.
இதெல்லாம் வந்து என்ன, நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் தான். ஒரு வாரம் நம்ம டெய்லி உட்காந்து அந்த ட்ரைனிங் எடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நாலேஜ் வந்து இதெல்லாம் போக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி என்ன பண்ணணும்னா வந்து முக்கியமா வந்து ப்ரியாரிட்டி வந்து பெயிண்ட்டுக்கு நம்ம ஃபீல்ட் ஒர்க்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ நாலேஜ் மட்டும் இருந்தா போதும். நாலேஜ் கத்துன பிறகு நம்ம களத்துல இறங்கணும். ஸோ களத்துல இறங்கி நாம என்ன பண்ணணும்னா அந்த பெயிண்டிங் வந்து இப்போ ஒரு பில்டிங் நடக்குது வேலைன்னா அங்க போய் நம்ம முதல்ல வந்து வாட்ச் பண்ணி அது யாரு வந்து அங்க அந்த பில்டிங்குடைய ஓனர் யாரு, அந்த யாரு அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட் எடுக்க போறா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அவரோட வந்து நம்ம வந்து அசோசியேட் ஆகி நம்ம மிங்கிள் ஆகி போனோம்னா அப்ப நம்ம களத்துல இறங்குறப்பதான் நமக்கு பிசினஸ் வரும். எது ஒண்ணுமே அப்படிதான். இப்ப நம்ம ஹெல்த் கார்டு ஆயில் கூட நம்ம போறோம்னா அந்த ஹெல்த் கார்டு ஆயில் போய் நம்ம போய் சொன்னாதான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் சொன்னாதான் நமக்கு அந்த ஆயிலுடைய இதை வாங்குறாங்க. அதே மாதிரி பெயிண்ட் அப்படித்தான். நம்ம ஃபீல்ட் ஒர்க்ல இறங்கி இந்த விஷயத்த நாலேஜ் கத்துக்கின விஷயத்த நாம என்ன பண்ண ஃபீல்ட் ஒர்க்ல பயன்படுத்த போறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப என்னன்னா முதல்ல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பில்டிங், ஒரு சின்ன ஒரு கடை, ஒரு 10க்கு 10 ஒரு கடை கிடைக்குதா எடுங்க, பரவாயில்ல. ரொம்ப கம்மியான சொற்ப லாபம் கூட இருக்கட்டும். ஒரு சின்ன கடை எடுங்க, அந்த கடையை எடுத்து அந்த கடைக்கு நீங்க பெயிண்டிங் ப்ரொமோட் பண்ணுங்க. அப்ப அது மூலியமா ஒரு சின்ன சின்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் அப்படிதான் எடுத்தேன். முதல்ல ஒரு சின்ன சின்ன எடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து மினிமம் ஒரு 2 சைட்டாவது எடுத்து ஸோ கண்டினியூஸா பெயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசந்தோறும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 50,000 பிபியாவது நான் வந்து கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டேன். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைச்சு? ஒரு நாளே 2 நாளே வரல. இதை தொடர்ந்து தொடர்ந்து இதுல பயணம் பண்றப்போ நமக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நாம இந்த பெயிண்ட்ல வந்து நம்ம எப்ப கத்துக்கணும், அந்த கத்துக்கிற விஷயத்த நம்ம வந்து களத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு, ஏன்னா 2026 27 வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில பல பில்லியன் க்ரோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் நடக்க போகுது. அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பெயிண்ட் யார் சப்ளை பண்ண போறா? நாம தான் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த மார்க்கெட் எடுத்துட்டான். ஸோ நான் மற்ற பிராண்ட் எல்லாம் சேர்த்து, அதாவது டியூலக்ஸ், நேரோலாக்கு, பெர்ஜரு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட துளசி எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மீதி ஒரு 30%. அப்ப இந்த 30%க்கே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெயிண்ட் பிசினஸ் நம்ம பண்றோம்னா அப்ப மார்க்கெட் உள்ள ஒரு பிராண்ட் நேம் அளவுக்கு ஒரு பெயிண்ட் நம்ம இது டெவலப் ஆக போகுது. அப்ப நம்மளோட பிசினஸ் எங்க போகுது? இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளசி பெயிண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு 5 லட்சம் பிவி நம்மளால ஈஸியா பண்ண முடியும். மாதம் ஒரு 3 சைட் 4 சைட் நம்ம ரெகுலரா எடுத்தாவே மாசம் மாசம் நம்மளால அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 lakhs பிவி வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல மட்டுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு காலங்கள் வந்து இப்பயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால மக்களே களத்துல இறங்குங்க. முதல்ல இந்த சொன்ன விஷயங்கள் நாலேஜ் வந்து கத்துக்கின்னு நம்மளுடைய பெயிண்ட் ப்ரௌசர்லயே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல படிங்க. ஸோ அதை படிச்சு நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கின்னு நம்ம களத்துல போனோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாம நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி ஏப்ரல் 28 கேரளால வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா மகா உற்சவம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பெங்களூர்ல ஏப்ரல் 29 அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா விஜயோத்சவா ஒரு 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 பெரிய ப்ரோக்ராம் நடக்க போகுது. அதாவது கேரளாவில் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மகா உற்சவம், இங்க பெங்களூர்ல நடக்கும் போது வந்து விஜயோத்சவம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. அது என்ன டார்கெட்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமும் சேர்ந்து ஒண்ணு அக்ரிகல்ச்சர் இல்ல துளசி பெயிண்ட், இது 3 மாசம் சேர்ந்து ஏதாவது ஒரு டார்கெட்டை நம்ம கண்டிப்பா எடுக்கணும். அதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 15 நாள் தான் இருக்கு. ஜனவரி பிப்ரவரி யாரா எவ்வளவு பண்ணீங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த மாசமாவது, இது வந்து கடைசி மாசம், இதுதான் கட் ஆஃப், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசம் சேர்ந்து பெயிண்ட்ல நம்ம வந்து ஒரு 5000 பிவி பண்ணியிருந்தோமா அந்த பெங்களூர் ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ட்ரிக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு. இந்த ப்ரோக்ராம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா துளசி பெயிண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கான ஃபுல் ட்ரைனிங், 1 டே ஃபுல் ட்ரைனிங் செஷன் நடக்குது. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நமக்கு அந்த என்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பிவி நம்ம இந்த 3 மாசம் சேர்த்து பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இல்ல சார் நான் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாசம் சேர்த்து ஒரு 10,000 பிவி நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, பிளஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கிஃப்ட் அதுல நமக்கு வந்து காத்துன்றது. துளசி பெயிண்டோ இல்ல அக்ரிகல்ச்சர் எதுலனாலும் பண்ணலாம். இப்ப சொல்ற இந்த 5000 பிவி ஒன்னு அக்ரிகல்ச்சர்ல பண்ணலாம், இல்ல துளசி பெயிண்ட்ல பண்ணலாம், இல்ல சேர்த்து கூட நம்ம வந்து பண்ணலாம். அப்போ
அது நான் சொல்றது துளசி பெயிண்ட் தான். அது அப்படியே நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. அப்போ 10,000 பிவி பண்றப்ப நமக்கு வந்து உள்ள என்ட்ரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட். இல்ல சார் இந்த 3 மாசம் சேர்ந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாசம் சேர்ந்து ஒரு 25,000 பிவி பெயிண்ட்ல பண்றப்ப நமக்கு என்னன்னா உள்ள என்ட்ரி ஃப்ரீ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலா டின்னர் வித் நம்மளுடைய எம்டி சிஇஓட ஒரு காலா டின்னர். எவ்வளவு ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் சேர்ந்து 25,000 பிவி பெயிண்ட்ல பண்றவங்களுக்கு இந்த ஒரு பெரிய அரிய வாய்ப்பு. அதுக்கப்புறம் 50,000 பிவி நான் பெருமையா சொல்லிக்கிறேன், ஐ ஆம் எலிஜிபிள் ஃபார் தட் 50,000 பிவி. இதுக்கு என்ன அப்படின்னா இந்த 50,000 பிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு, அதுக்கப்புறம் காலா டின்னர் வித் சிஇஓ. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்டரி விசிட் நாண்டேட், அதாவது மகாராஷ்டிரால உள்ள நம்மளுடைய துளசி பெயிண்டுடைய ஃபேக்டரி விசிட் நாண்டேட்ல நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா அங்க வந்து அந்த ஃபேக்டரி விசிட்டை பண்ணி அங்க வந்து நமக்கு ட்ரைனிங் ப்ளஸ் அந்த டூல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அங்க வந்து கிஃப்டா கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ மக்களே, ஸோ நமக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு. ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரி நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. துளசி பெயிண்ட்லயோ இல்ல அக்ரிகல்ச்சர் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. சப்போஸ் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இந்த மார்ச்லயும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்றப்போ 5,000 10,000 5,000 15,000 25,000 50,000 இந்த மூணுல இந்த நாலுல எந்த டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு நம்மளுடைய வெப்சைட்லயே போய் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே செக்மெண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த செக்மெண்ட்டை எவ்வளோ பிவி பண்ணிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி மீதி உள்ள அந்த பிவியை இந்த மாசம் வந்து முடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து இதுல என்ட்ரி ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இது நம்ம அக்ரிகல்ச்சர்ல நம்ம இதே மாதிரி 5,000 15,000 25,000 50,000 இந்த நாலு வந்து அக்ரிகல்ச்சர்ல பண்ணாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் வந்து. ஆனா வந்து நான் நேண்டட் விசிட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம நாசிக்குடைய ஃபேக்டரி விசிட் வந்து பண்ணலாம். மீதி எல்லாமே வந்து எப்படி துளசி பெயிண்ட்ல சொல்லணும் அதே தான் சேம் தான். காலா டின்னர் சிஇஓட வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து அவர் சிரோடே சாரோடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலா டின்னர் பிளஸ் அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வந்து கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வந்து பெங்களூர்ல ஏப்ரல் 29 நமக்கு கிடைக்கும். அது இல்லாம ஸ்பெஷல் ரெகக்னேஷன் ஒன்று இருக்கு பெங்களூர்ல. ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இருக்கு. எல்லா லீடர்ஸ் பெரிய பெரிய லீடர் எல்லாமே வருவாங்க. பட் அங்க வந்து எம்டி மட்டும் பெங்களூர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் வந்து கேரளாவில் முடிச்சு அவர் அப்படியே கிளம்பிடுவார். ஸோ மற்றபடி நம்ம லீடர்ஸ் எல்லாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ரெகக்னேஷன் என்னன்னா டாப் 10 ஆர்சிஎம் பெயிண்ட் ரீட்டைலர் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 வந்து பெயிண்ட் வந்து ரீட்டைல் பண்ணிருக்காங்க, அதான் ஹை பிவி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இருக்கு. அதே மாதிரி அரிசி சஞ்சீவனையும் வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 ரீட்டைலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இருக்கு. அது இல்லாம எப்படி வந்து இப்ப நம்ம சவுத் இந்தியா மகாவிச்சோல வந்து நியூ பிராண்ட் ஸ்டார் அண்ட் அபவ் ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே வந்து பெங்களூர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நியூ பின், அதாவது ஸ்டார் அண்ட் அபவ் யாரெல்லாம் அச்சீவ் பண்றாங்களோ இந்த 3 மாசத்துல அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரெகக்னேஷன் இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பு மக்களே ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கையில எடுங்க. இன்னும் 15 நாள் இருக்கு. இந்த 15 நாளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால வந்து ஒரு பெரிய சகாப்தம் படைக்க முடியும். இவ்வளவு நாள் ஜனவரி பிப்ரவரி மிஸ் பண்ணவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 நாள் இந்த டார்கெட் ஏதாவது ஒரு டார்கெட்டை நீங்க தயவுசெய்து எடுங்க. எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மெகா செமினார் ப்ரோக்ராம்ல மெகா இந்த மாதிரி ஒரு அச்சீவர் செலிப்ரேஷன் நம்ம கலந்துக்கிறப்பதான் நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு உந்துதல் அந்த ஒரு தூண்டுதல் சக்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் செமினார்ல தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அட்டன் பண்றதுக்கு எல்லாருமே தயாராகணும். ஸோ இந்த ஒரு 15 நாள்ல மக்களே தயாராகுங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூம் காலம் நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்றேன், இந்த ஜூம் காலத்தை பயன்படுத்துங்க. நம்ம மதியம் 2 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்கு, அதே மாதிரி ஈவினிங் 6 மணி இருக்கு. அது இல்லாம ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேற நம்ம காமராஜ் சார் கொடுத்துருக்காரு. ஸோ அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கு. அதே மாதிரி நைட்டு ப்ரோக்ராம் வந்து 8 to 9 நமக்கு வந்து இந்த ஜூம் காலம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்ஸை நம்ம பயன்படுத்தி சொன்ன மாதிரி இந்த பேசிக்ஸ் நம்ம எப்படி பண்ணுமோ அந்த ட்ரைனிங் எடுத்த நாலேஜை நம்ம களத்துல வந்து பயன்படுத்தணும். நாலேஜ் மட்டுமே இருந்தா என்ன பிரயோஜனம் கிடையாது. நாலேஜ் மட்டுமே இருந்தா 90% நாலேஜ் இருக்கு, ஆனா களத்துல இறங்கினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது.
இல்லை சார் நான் ஃபுல்லாக களத்திலேயே இருக்கிறேன் ஆனால் நாலேஜ் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம வந்து என்னன்னா நாலேஜையும் எடுத்துக்கணும், ஜூம் காலேஜ்லையும் ஜாயின் பண்ணணும், ஸோ ட்ரைனிங் எடுக்கணும், ப்ளஸ் களத்துலையும் இறங்கணும். எல்லாமே நம்ம சேர்ந்து பண்றப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கன்சிஸ்டன்சின்றது இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு தொடர்ந்து தொடர்ந்து போறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. ஸோ நமக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 சவுத் இந்தியா மகா உற்சவ் அண்ட் ஏப்ரல் 29 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உற்சவ். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கணும். ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 2 ப்ரோக்ராமும் கலந்துக்கிறதுக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை ஏதாவது ஒரு டார்கெட், ஒரு சின்ன சோட்டா டார்கெட், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5000 பிகாவது எடுத்து இது உள்ள போறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாறுதல், ஒரு மாற்றங்கள் வந்து நமக்குள்ள ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50,000 பிவி 21 மாதங்கள் முடிஞ்சு இது 22வது மாதங்கள் 50,000 பிவி வந்து கண்டினியூஸாக வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நானும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மூலியமா தான் நல்லா பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ரீட்டைல் பண்ண ஆரம்பிங்க. ரீட்டைல் பண்ணாதான் அதில் கண்டிப்பாக நெட்வொர்க் வரும் உள்ள, அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம வந்து நெட்வொர்க்கர் தேடி நம்ம போகக்கூடாது. நெட்வொர்க்கர் தேடி போனோம்னா அதில் வந்து நமக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நம்ம ரீட்டைல் பண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த ரீட்டைல் மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் நிறைய வரும். நான் வந்து இந்த ஒரு 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் மூலியமா நிறைய நெட்வொர்க் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளுடைய மெயின் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி சொல்ற விஷயம் தான். இப்போ 4 விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் யூஸ். அந்த செல்ஃப் யூஸ் பண்ண பிறகு ரெண்டாவது நம்ம என்ன பண்ணோம், செல்லிங், அதான் ரீட்டைல் பண்ணணும். அந்த ரீட்டைல் பண்ண பிறகு மூணாவது நம்மனா நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் அந்த செல்ஃப் யூஸ் அண்ட் ரீட்டைலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நெட்வொர்க் வந்து அதனுடைய பவர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ இது மூணுமே ஒன்று கூட வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அந்த லீடர்ஷிப்ன்ற ஒரு இது வந்து நம்ம அந்த குவாலிட்டி, அந்த கேப்பபிலிட்டி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஸோ அது வர ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணோம், நிறைய ப்ரொமோஷன் நமக்குள்ள இமீடியட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று வந்து செல்ஃப் யூஸ், அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜூம் கலந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒன்று கூட நமக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. ஸோ மக்களே இந்த ஜூம் காலத்தை மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஜூம் காலத்தை வந்து பயன்படுத்துங்க. நாலேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஜூம் காலத்தை பயன்படுத்துங்க. பயன்படுத்துகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு பெரிய மாறுதல்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த 220வது ஜூம் காலத்தில் நான் மறுபடியும் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த நெட்வொர்க், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இந்த டைரக்ட் செல்லிங், இந்த வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னா என்னுடைய குருநாதர் ஆவடி மீச சுகுமார் ஐயாக்கு நான் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை நான் வந்து சொல்லி ஸோ எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து லீடர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். மை டியர் பாபு சார், அற்புதமா 4 விஷயங்களை நறுக்குன்னு சொல்லிட்டீங்க. ரீட்டைல் பண்ணுங்க, ஆதலால் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அருமையா சொல்லிட்டீங்க. நல்லா வந்து நெட்வொர்க்கை பில்டு பண்ணுங்க, ஜூமை பயன்படுத்துங்க. ரொம்ப அருமை, அருமை, சூப்பர் பாபு சார், அற்புதம். எல்லாரும் நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க பாபு சாருக்கு. எப்போ வந்தாலும் நம்ம ஒரு கருத்தா பேசி கருத்தான விஷயங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல லீடர், ஒரு கான்பிடென்டல் லீடர், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனவே இந்த ஒரு இரவு கூட்டம் வந்து அருமையான கூட்டம். ஜெயதீஷ் சார் வந்து இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்காரு, உங்களுக்கு யூடியூப்ல கிடைக்கும். அதனால நீங்க தாராளமா யூடியூப்ல பார்த்து மகிழலாம். யாருக்கேன் உங்களுக்கு சந்தேகமோ கருத்துரையோ வழங்க விரும்பினால் நான் உங்களுக்கு அது வந்து வாய்ப்பு வழங்குகிறேன். யாருக்கேன் யாரு கை ஊற்றுனாரு? எஸ், வாங்க சுரேன். சுரேன் வாங்க. வணக்கம் காமராஜ் சார், நான் சுரேந்தர் பேசுறேன் ஆவடியில இருந்து. ஏதாச்சும் ஒரு பொறுப்பு பண்ணிட்டே இருப்பியாப்பா, டபுள் எஸ்ல வர்றா இல்லைன்னா சுரேன்னு பாதி இல்ல சார், அப்பா அப்பா இல்ல, அதை வந்து நீங்க ஃபுல் பண்ணுங்க. கண்டிப்பா சார். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ஜெகதீசன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். அதே மாதிரி வந்து பாபுண்ணா வந்து அதாவது நன்றி மறவா பேசுறதுன்னு சொல்லுவாரு. எப்பயுமே குருநாதன் சொல்லிட்டு அப்பாவை சொல்லுவாரு. அப்பாவும் வாய்க்கு வாய்க்கு வந்து ஷினால் ஷாம்பு வந்து கொடுக்கும் போதுதான் வந்து பாபு சாரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எப்பவுமே சொல்லுவாரு, 2 பசங்க மாதிரி பாபுண்ணாவும் ராஜண்ணாவும் சொல்லுவாரு எப்பயுமே.
ஸோ அந்த வகையில வந்து அண்ணா வந்து இப்படி வளர்ச்சியை பார்க்கும்போது கூட இருந்து பார்க்குற எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு எப்பவுமே பேசுறதுக்கும் அவரை பத்தி சொல்றதுக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற ஸ்டேட்ஸ்ல தெரியல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு மினிஸ்டர் போடுற மாதிரி பெயிண்ட்டுக்கு வந்து நம்ம பாபு அண்ணாவை மினிஸ்டரா போட்டுடலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்சிஎம்ல வந்து பெயிண்டை டெவலப் பண்றதுக்கு அண்ணா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாவா இருக்காரு. அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சரி, பெங்களூர்லயும் சரி, கேரளா சரி, எல்லா ஊருக்கும் போயிட்டு சிறப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அண்ணா வந்து தூணு ரெடி ஆகுறாரு இல்ல, மலையாவே ரெடி ஆகி நிக்கிறாரு. ஸோ அவருக்கு கீழே வந்து நம்ம ஒரு குன்றா வந்து நானும் பயணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதனால வந்து அண்ணா என்ன மேலும் அண்ணாவும் அக்காவும் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஸ்பீச் வந்து பெயிண்ட் பத்தி அண்ணா கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். இன்னைக்கு தான் வந்து கேட்டுட்டு நேரா வந்து கேட்கணும்னு ஆசை. அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சீக்கிரமா நம்ம போன மீட்டிங்ல நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், இப்போதான் வந்து வெயில் காலம். ஸோ இப்போ பெயிண்ட் இப்போ அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, இதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு. அதே மாதிரி அண்ணன் ஐடியா கொடுத்ததுனால இப்போ நான் சொன்ன மாதிரி நானும் ஃபீல்ட்ல போக வேண்டியதா ஆசையா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. பாபுண்ணா ரொம்ப நல்லா பேசுனீங்க. சீக்கிரமா வந்து நேர்ல வந்து மீட் பண்ணி இன்னும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. வாழ்த்துக்கள், தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வெல்கம். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். சிறப்பு, நன்றி. வேற யாரும் இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் சுரேந்தர். நண்பர்களே, நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. சுரேந்தருடைய வாழ்த்துறை ரொம்ப அருமை. பாபு சார் உள்ளபடியே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுன்னு இல்லை, அவர் எல்லா இடத்துலையும் தடம் பதிச்சிருக்காரு. ரீட்டைலையும் தடம் பதிச்சிருக்கிறாரு, செல்பிவிலையும் தடம் பதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மாசம் அச்சீவ்மெண்ட்லயும் அவர் ஒரு தடம் பதிப்பாரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் தான் மாமனிதன். பாபு ஒரு மாமனிதர் சொன்னா அது வந்து அவர் அந்த அளவுக்கு உருவெடுத்து வருகிறார். கண்டிப்பா ஜெயிப்பார், நோ டவுட். மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். சதீஷ் ஒருத்தர் கை தூக்குனார் சார். யாரு சார்? சதீஷ் சதீஷ் எங்க இருக்கிறீங்க? இல்லையே, அவர் வெளியே போயிட்டாரு. சதீஷ் இல்ல சார், வெளியே போயிட்டாரு. சரி, வாழ்த்துக்களோட எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே வாழ்த்துக்கள். நாளைக்கு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நியூட்ரி சார்ஜ் 2 to 4 6 மணி கூட்டம் இருக்குது, இரவு கூட்டம் இருக்குது. எல்லா கூட்டங்களையும் பங்கெடுந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். ஜெயாசியம். Good night, sweet dreams. All the best.